அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 26:13 வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்க குறித்து இந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. அவன் என்ன செஞ்சிட்டானா, ஐஸ்வர்யவான் ஆயிட்டானா. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியான். அப்பனா ஐஸ்வர்யத்தின் மேல ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்கு. சொத்து மேல சொத்து சேர்ந்துட்டே இருக்கான். ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கு. அப்படி என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துல மகா பெரியவனானான். அப்ப இதுதான் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் பாருங்க. நம்ம இதை விட்டுட்டு ஐஸ்வர்யமே வேணாம், பணமே வேணாம், நம்ம அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் ஈசாக்க ஆசீர்வதிச்சார், தாவீதை ஆசீர்வதிச்சார், சாலமோன்லாம் நீங்க படிச்சு பாருங்களேன். அவன் பொன் கோல்டு வந்துகிட்டே இருக்கு. அவன் வேணான்னு சொல்ல வந்த மாதிரி கோல்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்களேன், gain more and more until he became very wealthy and extremely. அப்ப மகா பெரியவனாகிற வரைக்கும் அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார், ஐஸ்வர்யவான்களாக வைக்க விரும்புகிறார். நீங்க இன்னும் வாடகை கட்டவே முடியலங்க, பலசரக்கு வாங்க காசு இல்லை, 20 நாள் தானே பெட்ரோல் போட காசு இல்லை, இப்படி நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காது இல்லையா? இந்த மாதிரி ரிச்சான வசனங்கள் பைபிள்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவர் தான் அவங்க பிள்ளைங்களை எப்படி நடத்துறாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் பாருங்க. இதை எடுத்து நம்ம செபிக்க வேண்டும். இதை எடுத்து செபித்து, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க, நாங்க கடன் இல்லாம வாழணும். பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள் நாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவரை குறித்த காரியங்களை எப்படி நம்ம போய் சொல்ல முடியும்? வெளியில உள்ளவங்க, அவரை அறியாதவர்கள் நம்மளோட நல்லா இருக்காங்களே. அப்படின்னு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பார்வையை மாற்றட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகவும், எவ்வளவு தூரம்னா அது லிமிட்டே இல்லை, போயிட்டே இருக்கு. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த அளவுக்கு நான் அடுத்து போட்டிருக்கும், பொறாமை கொண்டார்களாம். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பேர் உங்கள் பட்டணத்திலே சொல்லப்படும். அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். வர வர விருத்தி. நீங்க எடுத்து செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ப்ராஃபிட்ஸ் தான், அது சக்சஸ் தான். ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சக்சஸ் தான். இது அவுட் ஆஃப் சீசனா இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு சக்சஸ் தான். உங்க பிசினஸ் அப்படியே தழை தூங்கும், செழி தூங்கும். வர வர விருத்தி அடைந்து செழிப்புள்ளவர்களாய் மகா பெரியவர்களாய் இருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஊழியத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுக்கு தான் ஆசீர்வாதம். எனவே நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பேரை போட்டு அது எனக்கு தான் அப்படின்னு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களிலே உங்களுக்கு பண பற்றாக்குறையே இருக்காது. நீங்க செல்வ செழிப்பாய் வாழ்ந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க. நினைச்சு பார்க்காத பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய போறீங்க. கர்த்தர் அப்படியாக உங்களை வைப்பாராம். என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.